சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் குறுகிய இடைவெளிகளில் ரிலீஸ் ஆகிட்டு வருது. 70 வயதை கடந்த நிலையிலும் அவரது எனர்ஜி பார்ப்பவர்களுக்கு பற்றி கொள்ளும் வகையில் அமைஞ்சிருக்கு. பொது வெளிகளிலும் அவரது சுறுசுறுப்பு அடப்போட வச்சிருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படம் அவருக்கு சிறப்பாக அமைஞ்ச நிலையில் கடந்த பிப்ரவரியில் அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லால் சலாம் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆயினும் படத்தில் ரஜினி ஏற்றிருந்த மொய்தீன் பாய் கேரக்டர் ஏராளமான ரசிகர்களிடையே சபாஸ் போட வச்சது. இந்த படங்களை தொடர்ந்து தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்திற்காக ஹைதராபாத், சென்னை என மாறி மாறி ஷூட்டிங்கில் பங்கேற்றுட்டு வராரு. 80% மேற்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து இருக்கிறதா சமீபத்தில் தன்னோட பேட்டியில் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தின் ஷூட்டிங் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத துவக்கத்தில் நிறைவடை உள்ளதா சொல்லப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் இணைய போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படத்தின் ஷூட்டிங் ஜூன் மாதத்தில் துவங்க உள்ளதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. மேலும் நடிகர் ரஜினிகாந்த் 70 வயதை கடந்த நிலையிலும் இளம் நடிகர்களுக்கு உத்வேகமாக அமைத்துட்டு வராரு. இந்த வயதிலும் அவரது சுறுசுறுப்பு அநேகமானோரை கவர்ந்துட்டு வருது. இந்த வயதிலும் தன்னுடைய தலைவர் மற்றும் சூப்பர் ஸ்டார் பட்டங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வராரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருந்த ஜெயிலர் படம் மிக சிறப்பாக அமைஞ்சிருந்தது. இந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தை தொடர்ந்து அவரது மூத்த மகள் இயக்கத்தில் கடந்த பிப்ரவரியில் வெளியான லால் சலாம் படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் அவரது மொய்தீன் பாய் கேரக்டர் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த படங்களை தொடர்ந்து தற்போது டிஜே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் போன்ற இடங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு. படத்தின் 80% ஷூட்டிங் நிறைவடைந்ததா ரஜினிகாந்த் சில தினங்களுக்கு முன்பு அப்டேட் தெரிவிச்சிருந்தார். இந்நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத துவக்கத்தில் நிறைவடையும் என்று சொல்லப்படுது. இந்த படத்தில் ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் லீட் கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படம் தீபாவளி ரிலீஸாக வெளியாக உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இந்நிலையில் இந்த படத்தை முடித்துக்கொண்டு ரஜினிகாந்த் அடுத்தடுத்ததாக தலைவர் 171 படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இணைய இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்திலேயே துவங்க உள்ளதா முன்னதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது படத்தின் ஷூட்டிங் ஜூன் மாதத்தில் துவங்கப்பட உள்ளதா சொல்லப்படுது. இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளிலும் தற்போது லோகேஷ் கனகராஜ் ஈடுபட்டிருக்காராம். இந்த படத்தோட டைட்டில் உள்ளிட்டவை விரைவிலே ரிலீஸ் ஆக இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இது குறித்து சமீபத்த பேட்டி ஒன்றில் பேசின இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் படத்தோட டைட்டில் டீசர் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதா தெரிவிச்சிருந்தார். இதனிடையே வரும் தமிழ் புத்தாண்டை ஒட்டி இந்த படத்தோட டைட்டில் டீசர் வெளியாக உள்ளதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இதனிடையே வேட்டையன் படத்தோட ரிலீஸ் அப்டேட்டும் தமிழ் புத்தாண்டை ஒட்டியே வெளியாகும் சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரே நாளில் ரஜினியோட அடுத்தடுத்த படங்களின் அப்டேட் வெளியாக போகுது. அவரது ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த படத்துக்கான அப்டேட்டுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.